அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அருமையான நலவென்பா விளக்க உரை நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக தமிழ் வாழ்த்து பாடி துவக்கி வைக்குமாறு அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பார், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. நண்பர்களே, அடுத்த நிகழ்வாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சி. மரியாதைக்குரிய ஐயா ஞானவடிவேல், தும்பி இலக்கிய அமைப்பினுடைய நிறுவன தலைவர் ஐயா இங்கே வந்திருக்கிறார். ஐயா ஞானவடிவேல் அவர்களே, ஐயா கனக சபாபதி அவர்களே, தமிழ் வாழ்த்துப்பாடி அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, பாரத ஸ்டேட் வங்கியிலே துணை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய KS ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, லண்டனிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற சிவராஜினி அம்மா அவர்களே, கவி மாமணி ஐயா லிங்கராசா அவர்களே, தர்மலிங்கம் ஐயா அவர்களே நெல்லையிலிருந்து இணைந்திருக்கிறார். ஐயா நாகூர் மொஹிதீன் அவர்களே, முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களே, மாநில தமிழ் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற மரியாதைக்குரிய பொறியாளர் பாப்பையா அவர்களே, ராஜா ராமலிங்கம் ஐயா அவர்களே, நெல்லை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் ஐயா பொன் வேலுமயில் அவர்களே, அம்மா உலகம்மாள் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இன்னும் வரக்கூடிய நண்பர்களையும் வெள்ளி இலக்கிய மேடை வருக வருக என்று வரவேற்கிறது. அடுத்ததாக வெள்ளி இலக்கிய மேடையிலே நலவென்பாவை பற்றிய ஒரு பாடல் ஐயா KGR அவர்கள் எழுதி ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். வணக்கம். இது ஒரு நலவென்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக KGR என்று அழைக்கப்படும் திரு KG ராஜேந்திர பாபு அவர்கள்.
இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்று விட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்று விட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான். கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை, கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதே, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதே, வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு. சிட்டிசன் போடல உடனே
பாடலை மிக சிறப்பாக எழுதியிருக்கிற கொஞ்சம் சூட் பண்ணி கொடுங்க. மரியாதைக்குரிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் இனிய குரலிலே மிக இனிமையாக பாடி நம்மை மயக்கிய ஐயா ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. கொஞ்சம் தயங்கி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொழில்நுட்பம் நெறியாள்கை ரெண்டையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால இங்க பேசிட்டு அங்க போய் அதையும் பண்ணணும். அதனால கொஞ்சம் தாமதமாகுது, மன்னிக்கணும். அடுத்ததாக இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிற ஐயா அமுதபாண்டியன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். பெங்களூர் தமிழ் சங்கத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். சமீபத்தில் விருது வாங்கியதாக கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். என்று ரமணி அம்மா அந்த செய்தியை, பத்திரிகை செய்தியை வெள்ளி இலக்கிய மேடையிலே பதிவிட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் ஐயா, உங்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக திருக்குறள் விளக்கம் அளிப்பதற்காக நம்முடைய தும்பி நிறுவன தலைவர், தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாவு ஞான வடிவேல் ஐயா இங்கே வருகை தந்திருக்கிறார். மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். ஞான வடிவேல் சார், எனக்கு கொஞ்சம் ஸ்பாட்லைட் போட்டுங்களேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் போட்டுங்க. இருந்தா ஓகே. ஐயா அவர்கள் மருந்தியலில் இளநிலை படித்தவர், வணிக மேலாண்மையில் முதுநிலை படித்தவர், MBA. ஆனால் சம்பந்தமே இல்லாத தமிழ் இலக்கியத்திலே இப்பொழுது நீந்தி கொண்டிருக்கிறார். மிக அருமையாக பேசக்கூடியவர். உலக திருக்குறள் பேரவையினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கிளையில் அவர் துணைத் தலைவராக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கம்பராமாயணம், முழு கம்பராமாயணத்தையும் ஒரு 50 நிகழ்ச்சிகளிலே மிகச் சிறப்பாக தொடர் உரையாற்றி கம்பனுடைய புகழை எல்லோருக்கும் கொண்டு சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதிகாலை தேநீர், ஆகாய பூக்கள், இதய கடல் போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதே போல அவருடைய பணியை பாராட்டி அமுத கவி, ஜீவா விருது, கவித்தன்றல் போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார். ஐயா அவர்களை போற்றி பாராட்டி வாழ்த்தி வணங்கி திருக்குறள் விளக்க உரை தருமாறு 10 நிமிடங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஐயா கேஜிஆர் அவர்கள் வந்துவிட்டார். நீங்கள் 15 நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த 2 திருக்குறள்களை இங்கே விளக்கி தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, வெள்ளி இலக்கிய மேடையினுடைய இந்த இனிமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிதாமகராக இருந்து இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி மிக சிறப்பாக நடத்தி வரும் எங்கள் அன்பிற்குரிய ஐயா கேஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். அவருக்கு 2 கைகளாக இருந்து இதனைக்கு ஆதரவு தந்து வரும் அன்பிற்குரிய ஐயா நெல்லி தீபன் அவர்களுக்கும் ஆர்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லோரையும் வணங்க ஆசைப்படுகிறேன். அது இன்னொரு வரவேற்புரையாக இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். அன்பிற்குரிய ஐயா அமுதபாண்டியன் ஐயா அவர்கள், தர்மலிங்கம் ஐயா அவர்கள், கனக சபாபதி ஐயா அவர்கள், நாகூர் மொஹிதீன் ஐயா அவர்கள், MSK பாப்பையா அவர்கள், ராஜா ராமலிங்கம் அவர்கள், ரமணியம்மா அவர்கள், ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள், லண்டனில் இருந்து சிவராஜினி அவர்கள், பொன் வேலுமயில் ஐயா அவர்கள், லிங்கராசா ஐயா அவர்கள், வே உலகமாலம் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனகணிந்த பணவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை சொன்ன போது நெல்லை தீபன் அவர்கள் சொன்னார், நாம் அழைத்து வந்திருக்கிறோம், நம் அழைப்பு கிடங்கி ஞானவடிவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற பொழுது என் சிந்தையில் உதித்த ஒன்று மனோர வசனம் தான். அழைத்து வரவில்லை அரசே, இழுத்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். அது மாதிரி
வெள்ளி இலக்கிய மேடைக்கு நான் சரியாக வருவதில்லை என்ற காரணத்திற்காக இந்த ஒரு தலைப்பை கொடுத்து என்னை இழுத்து வந்திருக்கிறார் நெல்லை தீபன் கேஜிஆர் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு அன்பான அழைப்பு இங்கு வந்து கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சியில் நலவென்பா குறித்த ஐயா கேஜிஆர் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடலை கேட்பதற்கு இன்றைக்கு வாய்த்தது. ஐயா அவர்களுக்கு 1000 பொன் கொடுக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. மன்னரசை பெண்ணரசை வென்றால் சுயம்பரத்தில் பெண்ணரசை வென்றான், சூதில் மன்னரசை வென்றான் என்று அற்புதமாக எழுதியிருக்கிறார். அது அந்த இனிமையான இசையை கேட்பதற்கு மிக மிக இனிப்பாக இருக்கிறது. அதை கேட்பதற்கு இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நன்றி. திருக்குறளை குறித்து பேச வேண்டும் என்று கேட்டார்கள். 2 திருக்குறள் என்று சொன்னார்கள். ஒரு குறளை எடுத்துக்கொண்டு அதனை ஆழ புகுந்து அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் மிக மிக ஆழ்ந்து எடுத்து அறிவார்ந்த கருத்துக்களை சொல்வதற்கு அறிஞர்கள் இருக்கிறார்கள். அது நெல்லை தீபன் ஐயா, உலகம்மாள் அம்மா, ஐயா பொன்வேல்மையில் போன்ற பேரறிஞர்கள் அதை செய்வார்கள். நாமெல்லாம் சின்ன பிள்ளைகள், நுனிக்குள் மேய்கிற மனிதர்கள். அந்த வகையிலே திருக்குறளை குறித்து ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு அதோடு 2-3 குறள்களை சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, ஒரு 20 நாளுக்கு முன்பாக, ஒரு 10-15 நாளுக்கு முன்பாக நான் மதுரைக்கு போயிருந்தேன். ஒரு கலந்துரையாடல் குழுவினுடைய ஒரு கூட்டம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதுல சாலமன் பாப்பையா அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் வந்து மேடையில் வந்து பேசினார். பேசுகிற பொழுது அவர் சொன்ன செய்தி, நாமெல்லாம் திருக்குறளை பற்றி கொண்டுதான் மேலே வர வேண்டும் என்று சொன்னார். அவரே 4 பேரை பற்றி கொண்டுதான் மேடைக்கு வந்தார். வந்து அவ்வளவு பெரிய அறிஞர், இவ்வளவு காலம் படித்து அவர் வாழ்க்கையினுடைய இறுதி, அதாவது ஒரு ஓய்வு பெற்று அனைத்தையும் அணைந்து விட்டு இப்பொழுது புத்தகங்களாக எழுதி கொண்டிருக்கிறார். அந்த அறிவின் உச்சத்தில் அவர் சொல்லுகிற ஒரு செய்தி திருக்குறளை குறித்தான் இருக்கிறது. நாம் அனைவரும் நம் சவால்களை எல்லாம், வாழ்க்கை சோதனைகள் எல்லாம் கடக்க வேண்டும் என்றால் திருக்குறளை பிடித்துக் கொண்டுதான் மேலே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். உடம்பிலே அழுக்கு சேர்கிறது. தினமும் நாம் வந்து குளித்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். 4 நாட்கள் வீட்டை கூட்டி விட்டு உலகமால் வீட்டு மாடியில நான் குடியிருக்கேன். ஒரு 4-5 நாள் ஊருக்கு போயிட்டு வந்து கூட்டி விட்டு தான் போனேன் ரூமை. ஊருக்கு போயிட்டு வந்து கதவை திறந்தா வீடு பூரா தூசி இருக்கு, எப்படின்னே தெரியல. ஒட்டடை அடித்து விடுகிறது. அதனை நாம் சுத்தம் செய்கிறோம். அது போல மனதுக்குள் எவ்வளவு ஒட்டடைகள் நமக்குள் வந்து சுத்தம் செய்வதற்கு திருக்குறள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக, ஒரு மருந்தாக வேலை செய்கிறது. அதனாலதான் திருக்குறளை அறிஞர்கள் கைப்பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கைவிடவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வெள்ளி இலக்கிய மேடையில கூட ஐயா அவர்கள் திருக்குறளை வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். திணை அளவு நீர், அந்த திணையளவு, அந்த பனி நீர், அந்த புல்லினுடைய பனீர் பனையளவு காட்டும் படித்தால் என்று சொல்கிறார்கள். அதை படிக்க படிக்க பல்வேறு செய்திகளை சொல்வதாக இருக்கிறது. திருக்குறள்ல நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த வெண்பா இலக்கணத்திலேயே ரொம்ப சிரமமான இலக்கணம்ங்கிறது வெண்பா இலக்கணம். அந்த வெண்பா இலக்கணத்திலே சிரமங்கிறது குறள் வெண்பா. ஏன்னா வெண்பாவுக்கு 4 வரி இருக்கு, கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கும். அந்த 2 வரிங்கிறது வந்து இன்னும் குறைச்சோம். அதுக்குள்ள நீங்க அந்த செய்தியை சொல்லணும், சிறப்பா சொல்லணும். அப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு வள்ளுவன் 1330 குறளை எழுதுகிறான். ஏனது என்று சொன்னால், அவன் இந்த திருக்குறளை எழுதுவது இந்த உலகத்துக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பதற்காக, இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக. ஆகவே கட்டுப்பாட்டை விதிக்க எழுத தொடங்கிய வள்ளுவன் தனக்கே ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டு அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் அவன் திருக்குறளை 7 சீர்களில் எழுதி வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதுல அவர் சில செய்திகளை வந்து கெஞ்சி சொல்லுவார், சாதாரணமா சொல்லுவார். வெண்பாவினுடைய இலக்கணம் செப்பல் ஓசை, செப்புவது அதனுடைய பண்பு. அதை வந்து சாதாரணமா சொல்றது ஒரு வகையில, அதட்டி சொல்றது ஒரு வகையில, கட்டளை போடுவது ஒரு வகை. அப்படி அத்தனை வகைகளிலும் வள்ளுவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். இது அறம், பொருள், இன்பம் என்று 3 வகைகளில் அவர் இங்கே கொடுத்திருக்கிறார். திருக்குறளை நாம் திருப்ப திருப்ப பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அது பழசு நம்ம ஒதுக்கிட முடியாது. நீங்க வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள சிந்தனையும் இன்றைக்கு உள்ள சிந்தனையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அந்த பழைய சிந்தனையை அதை ஒதுக்கி விட்டுற முடியாது. தொல்காப்பியன் சொன்ன சிந்தனைகளை இன்றைக்கும் அது பழிக்கிறது, அது பயன்படுகிறது. இன்னைக்கு காலையில திருவாசகம் கேட்டேன்.
ஐயா ஆர்சி குமரன் ஐயா இருக்காங்க, பொன் வேலுமையா இருக்காங்க, ரவிச்சந்திரன் ஐயா இருக்கிறாங்க, உலகம்மாள் எல்லாருக்கும் தெரியும். திருவாசகம் ஒரு அருமையான பாட்டு. தந்தது உந்தன் தன்னை, கொண்டது எந்தன் தன்னை, சங்கரா ஆறுகளோ சதுரர் அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன கொடுத்துட்டு உன்னை கொடுத்துட்டு என்ன போய் நீ எடுத்துக்கிட்ட, இந்த பண்டமாற்றுல யார் கெட்டிக்காரு அப்படின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா. ஞானத்தின் உருவமாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் கேட்கிறார் சிவபெருமான்கிட்ட, தந்தது உந்தன் தன்னை, கொண்டது எந்தன் தன்னை, சங்கரா ஆறுகளோ சதுரர். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பாட்டு வருது. உன்னை தன்னை கொடுத்து என்னை எடுத்து போனவன் போனாண்டே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இது எங்கேயாவது வருது? திருவாசகத்துல உள்ளது அங்கே வந்திருக்கு. அப்படி பழைய சிந்தனைகள் தான் புதிய சிந்தனைகளாக பரிணமிக்கின்றன. ஆகவே திருக்குறள் பழைய நூல் நம்மளால் ஒதுக்க முடியாது. அது எந்த காலத்திலும் பயன் தரக்கூடிய நூலாக இருக்கிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 வகைகளில அவர் சொல்றார். எது அறம் அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு 7-8 குறளை சொல்லிக்கலாம். அழுக்காறு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம். மனசுல எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு விகல்பமும் இல்லாம. ஒரு தடவை உலகம்மாள மாட பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிடுவேன். அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை மனசு விசாலமாக இருக்கணும், சிலருடைய மனசு சுருங்கி விடுகிறது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொன்னாங்க. அப்படி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் தான் அறங்களிலேயே சிறந்த அறம் என்று வள்ளுவன் ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார். அப்படி மனத்துக்கண் எப்ப மாசு இல்லாம இருக்க முடியும்? அதை நீ எப்படி சொல்ல முடியும்? மாசு இல்லைன்னு என்ன சொல்ற? மாசுனா என்னது? தூசியா, ஒட்டடையா? இல்ல, எது மாசு? என்ன மாசுன்னு சொல்றாரு அவர்? அழுக்காறு, அவா, வெகுளி, விண்ணாச்சொல், இதெல்லாம் மாசு. இது அழுக்காறு, அவா, வெகுளி இதெல்லாம் இல்லாம போச்சுன்னா அந்த மனமானது அறம் குடியிருக்கிற ஒரு மரம், அறத்தை பின்பற்றுகிற ஒரு மனம். அந்த அறம் தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. அன்பும் அறமும் உடைத்தாயின் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையில் ஈடுபடுவருடைய பண்பு என்னன்னா அன்பு. இப்போ ஒரு தென்னை மரத்தின், ஒரு இளநீரின் பண்பு குளிர்ச்சி இல்லையா? அது மாதிரி இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு. அந்த இல்வாழ்க்கையை நடத்துவதால் கிடைக்கக்கூடிய பயன் என்னவென்று சொன்னால் அது அறம் என்று சொல்லுகிறார். இப்படி அறம் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதன் சார்ந்தது. மனச்சித்தன் மாசிலனாக என்கிற பொழுது ஒரு தனி மனிதனை சொல்கிறது. அன்பும் அறமும் உடைத்தான் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் என்று அறிகிற பொழுது ஒரு குடும்பத்தை சொல்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அறத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறான் வள்ளுவன். அடுத்து பொருளுக்கு வாங்க. இன்னைக்கு உலகம் பொருளை சார்ந்து போய் கொண்டிருக்கிறது. என்ன நமக்கு லாபம் அப்படின்னு தான் நினைக்கிறான். இன்னைக்கு வந்துக்கூடிய 15 பேரையும் கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா ₹1 லாபம் கிடையாது. இல்லை, இங்க வந்ததுல 1 பைசா உங்களுக்கு லாபம் கிடையாது. ஆனால் தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்க வந்திருக்கிறாரு. இது நடத்தக்கூடிய ஐயா கேஜிஆரையும் நெல்லை தீபனையும் பாராட்டணும். ஏன்னா அவங்க கை காசை போட்டு இதுக்கு பணம் கட்டி இதை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த உலகம் இப்படி இல்லை. இப்படிப்பட்ட அறிஞர்கள் ஒரு திசையில போனா இந்த உலகம் வேறு திசையில் போய் கொண்டிருக்கிறது. பொருளின் பின்னால் போய் கொண்டிருக்கிறது. அந்த பொருள் முக்கியம், அதை விடாதே என்று சொல்லுகிறார். செய்க பொருளை என்று சொல்லுகிறார் வள்ளுவர். உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திறனறிந்து தீன்று வந்த பொருளாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த அறமும் இன்பமும் தரும் என்று சொல்லுகிறார். அப்படியெல்லாம் செல்வத்தினுடைய பெருமையை சொல்லுகிற வள்ளுவன் அதே சமயத்துல ஒரு சிறப்பான ஒரு திருக்குறளை சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த செல்வம்ங்கிறது உங்ககிட்ட எப்பவும் இருக்காருப்பா, எப்ப வேணாலும் போயிடும், ஆகவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் ரொம்ப ரசித்த ஒரு குறள் இது. கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்றுன்றார். என்னன்னா, ஒருத்தங்கிட்ட செல்வம் பணம் சேருகிற போது எப்படி சேரும்னா கொஞ்சம் கொஞ்சமா சேருமா, போகிற பொழுது மொத்தமா போயிடுமா. அதற்கு ஓமை சொல்றான் சார், ஒரு அற்புதமான ஓமை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு சினிமா தியேட்டருக்கு ஒருத்தங்க வர்றாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு டிக்கெட்டா வரும். ஒவ்வொருத்தரா சினிமா தியேட்டருக்கு வருவான். ஒரு நாடக போட்டிக்கு ஒவ்வொருத்தனா டிக்கெட் வாங்கிட்டு வருவான். ஆனா படம் விட்ட உடனே, நாடகம் விட்ட உடனே மொத்தமா போயிடுவாங்க. எல்லாரும் மொத்தமா கதாபாத்திரத்தோட போயிடுவான். அந்த மாதிரி செல்வமானது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ஆனால் மொத்தமாக போய்விடும் என்று பொருளுடைய தன்மையை அவர் சொல்லுகிறார். அடுத்து இன்பத்துக்கு வாங்க. இன்பம்ங்கிறது என்னது? இன்பம்ங்கிறது
காதலர் இருவர் கருத்துருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். பிறந்தியா, காதலி, லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, நல்ல விதமா வாழ். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த காதல் பாடல்கள், அதுல இருக்கக்கூடிய காதல், களவியல், கற்பியல் என்ற ஒரு பகுத்து கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாடகம். அதை விழாவாரியா பேசணும்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒரே ஒரு பாட்டு, நிறைய பாடல்கள் இருக்கிறது, அதுல ஒரு பாட்டு சொல்றேன். இப்போ ஒருத்தர் நினைக்கிறான் தன்னுடைய காதலிக்கு தன் உடம்புல, அவர் காதலியை தன் உடம்பில் ஒரு இடம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். காதலிக்கு தன் உடலில் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எல்லாரும் என்ன சொல்லுவான்? என் மனசை நான் கொடுத்துட்டேன் உனக்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என் உயிரே நீந்தா என்று சொல்லுவோம். ஆனா வள்ளுவர் ரொம்ப பிராக்டிக்கல், லாஜிக்கல். உயிரை கொடுத்துட்டா இங்க உயிர் இல்லாமல போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? கருமணியின் பாவாய் நீ போதாய் வீழும் திருநுகர்க்கு இல்லை இடம் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? கண்ணின் மணியே, என் கண் இருக்கு, இந்த கண் மணியை பார்த்து சொல்றாரு, கண் மணியே கொஞ்சம் ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீ எங்கிட்டு போயிடு, ஏன்னா என் காதலியை கொண்டு நான் இங்க வச்சுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் காதலியை கொண்டு நான் வைக்க வேண்டும், ஆகவே கண்ணின் மணியை நீ போய்விடு. நான் குருடாக இருப்பதற்கு சம்மதிக்கிறான், ஏன்னா அந்த கண்ணின் மணிக்குள் தன் காதலியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில முக்கியமானது கண். அந்த கண்ணில் முக்கியமானது கண்ணுக்கு பயன் தருவதே அந்த கண்மணி. அந்த கண்மணியை கூட துறந்து விட்டு அதை தன் காதலிக்கு கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு நுட்பமாக அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் வள்ளுவர். அவருக்கு போய் நம்ம தாடி போட்டு வச்சிருக்கோம், அதான் மிகப்பெரிய கொடுமை. அவர் ஒரு அற்புதமான காதலராக இருந்திருக்கிறார் என்றுதான் நாம் கருதுகிறோம் வள்ளுவரை பொறுத்த வரைக்கும். என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், வள்ளுவர் இந்த 1330 குறள்கள்ல தன்னுடைய செய்திகளை செப்பல் ஓசை என்று சொன்னேன். அதை சொல்லுவது அவர் பல்வகையை சொல்லிட்டார். சில இடத்துல அறிவுரையா சொல்லுவார், சில இடத்துல கட்டளையா சொல்லுவார், ஒரு இடத்துல அறிவை பத்தி சொல்றாரு. அறிவுக்கு பல்வேறு விளக்கங்களை சொல்றாரு. இன்னைக்கு எதிர அறிவுனா இன்னைக்கு பணம் சேர்க்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்றான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இலக்கியங்களை படிப்பதுதான் அறிவு என்று சொல்கிறார்கள். சில பேர் தானே தெரிந்து கொண்டதை எழுதி குவிப்பது அறிவு என்று சொல்றாரு. அவர் என்ன சொல்ற, ஒரே வார்த்தை சொல்றாரு, அதாவது சென்ற இடத்தில் செலவிடாத தீதுவை நன்றின்பால் உயிப்பது அறிவுன்றாரு. எதை செஞ்சாலும் மனசு போற வகையில உன் மனசை விட்டுறாம, கண் போன போக்கிலே கால் போகலாம் அப்படிலாம் விட்டுறாம, சென்ற இடத்தில் மனசு போகக்கூடிய இடத்தில் போக விடாமல் நன்றின் பால் உயிப்பது அறிவு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இன்னைக்கு எப்படி இது பொருந்தும்னா, இன்னைக்கு பாருங்க, நம்ம போன் எடுக்கிறோம், இந்த ஷார்ட்ஸ் வருது, ரீல்ஸ் வருது, அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம், போயிடுது, அப்படியே நம்ம மனசு உள்ளே ஓடிடுது. அப்படி சென்று அது போகிற வழியிலேயே போயிடுது. சென்ற இடத்தில் செலவிடுகிறோம் அந்த அறிவை. அப்படி செல்ல விடாமல் நன்றின்பால் உயிப்பது அறிவு. எது முக்கியமோ, எது தேவையோ அதை மட்டுமே பார்ப்பதுதான் அறிவு என்று நாம் கொள்ளலாம். இன்னைக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணாடி போடுற கண்டிஷன் வந்துருச்சு. என்ன காரணம்னா, ஸ்கிரீன் டைம்ங்கிறதுனால சொல்றோம். அப்ப ஸ்கிரீனை பாக்குறதுனால, போனை தொடர்ந்து பாக்குறதுனால, கம்ப்யூட்டர் தொடர்ந்து பாக்குறதுனால குழந்தைகளுடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 சிங்கப்பூர்ல ஒரு புது சட்டமே போட்டிருக்கிறான். என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. யாரும் போன் கொண்டு வரக்கூடாது. போன் கொண்டு வந்தாலும் வெளியே வச்சிடணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நீங்க செல்போனை பார்க்க வேண்டும் என்று கட்டுப்பாடு சட்டம் சிங்கப்பூரில் இருக்கிறது. ஜனவரி 1 வந்திருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், சென்ற இடத்தில் செலவிடாது குழந்தைகளை நன்றின்பால் உயிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அந்த நாடு எடுத்து என்று சொல்லுகிறோம். இப்படி இந்த காலத்துக்கு சிறந்த வாக்குல இந்த திருக்குறள் காலகாலத்திற்கும் பயன்பட்டு வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு திருக்குறள்? அவர் என்ன சொல்றாரு? அப்படி என்னதான் சொல்றாரு திருக்குறள்? என்னதான் தருகிறது என்று சொன்னால், சில விஷயங்களை சொல்லுது. படிக்க வேண்டியதே படி, குற்றமறப்படி. படிக்கலையா? கேளு. சூதாடாது, பொய் சொல்லாது, புலால் உண்ணாது, கல் குடிக்காது, கனவு செய்யாது, வஞ்சகம் கொள்ளாது, தீயதை நினைக்காது, நட்பை பிடித்துக்கொள், ஆராய்ந்து நட்பு செய், மக்களை பெறு, அறிவை அடை, அறத்தின் வழி பொருள் சேர், இன்பம் அடைந்து வாழ். இதுதான் சொல்லுது வள்ளுவர். இதைத்தான் சொல்லுது திருக்குறள். திருக்குறளை பற்றி கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். திருக்குறள் ஒரு சிறப்பான குறள், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலைன்னு. இதுல என்னன்னா, இது என்ன அர்த்தம்னா, வானிலிருந்து பொழிகின்ற மழையானது எண்ணற்ற உணவுப் பொருள்களை கொடுக்கக்கூடிய விளைச்சலுக்கு பயன்படுகிறது, அத்தனைக்கும் ஆதாரமாக ஆகிறது. அதே சமயத்தில்
தானும் உணவாக பயன்படுகிறது. அதான் சிறப்பு. இந்த மழையானது இந்த உணவுப் பொருட்கள் அத்தனை உருவாக்குவதற்கு அதான் ஆதாரம். அது மட்டும் இல்ல, தானும் உணவாக பயன்படுகிறது. அதுபோல திருக்குறளும் ஒரு வான்மழையை போல இருக்கிறது. அது இந்த திருக்குறள் இந்த உலகம் சிறப்பாக வாழ்வதற்கான அத்தனை கருத்துக்களையும் நமக்கு தெரிவுறுத்துகிறது, நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. அதே சமயத்தில் திருக்குறள் ஒரு அற்புதமான இலக்கியம். அது வெறும் ஒரு தியரி கிடையாது. அது ஒன்றும் ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு கான்செப்ட் நோட்டு கிடையாது. அது ஒரு அற்புதமான இலக்கியம். அதுல அவ்வளவு மொழி வளங்கள் இருக்கின்றன, உவமைகள் இருக்கின்றன, அணிகள் இருக்கின்றன, இலக்கணங்கள் இருக்கின்றன. நம்ம கற்பனை விகிதமின்றி கிடக்கிறது. இலக்கண அந்த குறிப்புகள் தற்குறிப்பேற்ற என்ன அணிகள் இருக்கிறதோ அத்தனையும் இருக்கிறது. அப்படி படிப்பவர்களுக்கு விருந்தை போல அந்த திருக்குறள் அமைகிறது. எப்படி இந்த வாணி நின்று போய்க்கிற மழை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அதுவும் உணவாக பயன்படுகிறது, அதுபோல திருக்குறள் அனைவருக்கும் கருத்துக்களை சொல்லி அந்த திருக்குறளுமே நமக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு விருந்தாக அமைவதை நாம் பார்க்கிறோம். அதான் திருக்குறளுடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட திருக்குறளை, மனதை தொடர்ந்து சுத்தம் செய்கிற அந்த திருக்குறளை மறந்து விடாமல் வெள்ளி இலக்கிய மேடை தன் தலைமையில் வைத்து தாங்குகிறது. அதற்காக அதனுடைய தலைவர் ஐயா கேஜிஆர் அவர்களையும் நெல்லை தீபன் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இதுகாரம் இந்த சிறியனுடைய சிற்றுரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அனைவரையும் நன்றி வணக்கம். நன்றி ஐயா. திருக்குறளை மறந்து விடாமல் வெள்ளி இலக்கிய மேடை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அறிஞர்களை கொண்டு பேச வைக்கிறது என்று பாராட்டினார். மறக்க முடியுமா? தமிழனுடைய சொத்து அல்லவா, அது உலக பொதுமறை அல்லவா, முப்பால் அமைப்பல்லவா, அகிம்சையை மையமாக கொண்டதல்லவா, வாழ்வியல் நூல் அல்லவா, பருவத்துக்கு ஏற்ற நூல் அல்லவா, அரிய சொற்களினுடைய பயன்பாடுகள் நிறைந்ததல்லவா, 2000 ஆண்டு பழமையானதல்லவா, பொய்யா மொழி உத்தரவேதம் என்றெல்லாம் பாராட்டப்படக்கூடிய ஒரு நூலை, நம்முடைய சொத்தை நாம் மறக்க முடியுமா? அந்த வகையிலே தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அறிஞர்களை கொண்டு நாங்கள் இங்கே திருக்குறளை பேச வைக்கிறோம். ஐயா ஞானவடிவேல் அவர்கள் மிகச் சிறப்பாக அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாடிலும் இருந்து ஒவ்வொரு குறளை எடுத்துக்கொண்டு மிக அருமையாக இங்கே விளக்கினார். மனத்துக்கண் மாசிலனாதல், அது ஒரு போய் கேட்டான் நான் வள்ளுவர்கிட்ட, 1330 குறளையும் படிக்கிறது எங்களுக்கு நேரம் இல்லை, அறமா வாழணும் அவ்வளவுதானே, ஒரே ஒரு குறளை சொல்லிட்டு போன்னு சொன்னப்போ இதை சொன்னதா சொல்லுவாங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம், போயிட்டு வா அப்படின்னாராம். அது மாதிரி செல்வம் அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தையில இருக்குது பாருங்க. செல்வம் இங்கே இருக்க மாட்டோம், நெடுநாள் இருக்க மாட்டோம், செல்வம் என்பதால் தான் அதன் பெயர் செல்வம் என்று சொல்வார்கள். மிக அருமையாக இங்கே ஐயா வருத்தப்பட்டார். வள்ளுவர் அவர்கள் தாடி வைத்திருக்கிறார், மிகச்சிறந்த காதல் கவிஞர் என்று சொல்லி. காதல் தோல்வியாலே கூட தாடி வைத்திருக்கலாம் அல்லவா? நன்றி, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சி நலவென்பா விளக்க உரை இப்பொழுது துவங்க இருக்கிறது. ஐயா நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஒரு சில வரிகள், ஒரு சம்பிரதாயத்திற்காக அனைவருக்கும் தெரிந்தது என்றாலும் கூட கல்லூரியிலே வேதியியல் படித்தவர், வங்கியிலே துணை மேலாளராக பணியாற்றியவர், வங்கியிலே தாளை எண்ணிக்கொண்டிருந்தவர் இப்பொழுது தமிழை எண்ணிக்கொண்டிருக்கிறார், நிறைய மேடைகள் கண்டவர், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், கவிதைகள் நூல்கள், கவிதை நூல்கள் பல எழுதியிருக்கிறார். குறிப்பிடத்தக்க நூல்கள் என்று சொல்கிற போது முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார் என்றும், காலந்தோறும் கண்ணதாசன் என்று முதல் பாகம் வெளிவந்து விட்டது, இப்பொழுது 2ஆம் பாகம் வெளிவர இருக்கிறது, மிகச்சிறந்த நூல். முத்தொள்ளாயிர மோகனம் என்ற ஒரு இலக்கிய நூலையும் நமக்கு அளித்திருக்கிறார். இங்கே வெள்ளி இலக்கிய மேடையை பொறுத்த வரையில் முதலாக நாங்கள் சிலப்பதிகாரத்தை துவக்கி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி விளக்கி அதை நிறைவு செய்தோம். அதற்கு பிறகு மணிமேகலை ஐயா அவர்களுடைய பெருமுயற்சியினாலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி மிகச் சிறப்பாக அந்த இலக்கியத்தையும் நாங்கள் நிறைவு செய்தோம். அடுத்ததாக கம்பராமாயணத்தை படலமாக நிறைய பேரை பேச வைத்து கம்பராமாயணத்தையும் நாங்கள் சிறப்பாக செய்தோம். இப்பொழுது நலவென்பா விளக்க உரை ஐயா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று 16வது நலவென்பா விளக்க உரை. வெள்ளி இலக்கிய மேடையை பொறுத்தளவில் இது 168வது நிகழ்ச்சி. ஐயா அவர்களை இப்பொழுது விளக்க உரை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி வெள்ளி இலக்கிய மேடை 168வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய
கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற, தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், அருமையாக திருக்குறளை இங்கே எடுத்து சொன்ன தும்பி நிறுவனர் நண்பர் அமுதகவி ஞானவடிவேல் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானவடிவேல் அவர்கள் திருக்குறளிலே இருந்து 3 பக்கமாக திருக்குறளிலே இருந்து கருத்துக்களை இங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். நிலையாமையிலே இருந்து கூத்தாட்டு அவை குழாத்தன்றே என்று ஒரு குறளும், நிலைத்த காதலிலே இருந்து ஒரு திருக்குறளும், அறிவுடைமையிலே இருந்து ஒரு திருக்குறளையும் இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். தீபன் அவர்கள் பேசுகிற பொழுது கூட சொன்னார், ஒருவேளை காதலிலே தோல்வியுற்ற காரணத்தினாலே திருவள்ளுவர் தாடி வைத்துக் கொண்டாரோ என்று கூட சொன்னார். அவர் காதலிலே தோல்வியுற்றாரோ இல்லையோ, ஆனால் தோற்காத காதல் கவிதைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது திருக்குறளிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ஏனென்றால் அந்த காதல் காவியத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அது காவியம்தான். ஒவ்வொன்றும் ஒரு நாடகம்தான். யான் நோக்குங்காலை நல்ல நோக்கும் நோக்காகால் தான் நோக்கி மெல்லனகம் சொல்லி பாருங்க, அது ஒரு நாடகம். அவள் பார்க்கும் பொழுது இவன் பார்க்க மாட்டேங்கிறான், இவன் பார்க்காத பொழுது அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணதாசன் வேடிக்கை சொல்லுவார், யான் நோக்குங்காலை நில நோக்கும், நான் பார்க்கிற பொழுது நீ நிலத்தை பார்க்கிற. நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும், நான் பார்க்காத போது நீ என்ன பார்க்கிற. அவன் தான் பார்க்கலையே, அப்புறம் அப்ப அவன் எப்படி தன்னை பார்க்கறான்னு தெரியும்? இந்த நாடகத்தை பாருங்க. நான் பார்க்காத போது நீ என்னை பார்க்கிறாய், சரி, நீதான் நான் தான் உன்னை பார்க்கலையே, அப்புறம் எப்படி அவ என்ன பார்க்கறான்னு தெரியும்? அதுதான் காதல். அந்த உணர்வு சொல்கிறது, நான் பார்க்காவிட்டால் அவள் பார்ப்பாள். இப்படி ஒவ்வொரு திருக்குறளிலேயும், இன்பத்துப்பாலிலே இருக்கிற திருக்குறளிலேயும் அவர் ஒரு பெரிய நாடகத்தை வைத்து காட்டியிருக்கின்றார். அறத்துப்பாலிலே தனி மனிதனுக்கு தேவையான அறிவுரைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். பொருட்பாலிலே ஒரு அரசாங்கத்துக்கும் சமூகத்துக்கும் தேவையான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த முப்பால், இதற்கு அப்பால் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லி இருப்பதை நம்முடைய ஞானவடிவேல் அவர்கள் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, இப்போது நலவென்பா, துணை இழந்த தோகை, நலனை அவள் இழந்து விட்டாள். அவனோடு சேர்ந்து இருந்த நலன் அவனுடைய ஆடையை கத்தரித்து விட்டு தனியாக போய்விட்டான். எங்கே போய்விட்டான் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவன் போய்விட்டான். அப்பொழுது தமையந்தி விழித்து பார்க்கிறாள். விழித்து பார்க்கிற பொழுது என்னென்ன நடக்கிறது, அவனுடைய மன உணர்வுகள் என்னென்ன என்பதையெல்லாம் இந்த பகுதியிலே சொல்கிறார். துணை இழந்த தோகை. நலவென்பா பகுதியில் கொஞ்சம் இடரலான, கரடுமுரடான பாக்கள் உள்ள பகுதியாக இதை நான் பார்க்கிறேன். மற்ற பகுதிகளில் இருக்கிற பாக்களை விட இதில் இருக்கிற பாக்கள் கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கின்றது. சில இடங்களிலே வார்த்தைகள் மாறி இருக்கின்றது. ஒரு பதிப்பிலே ஒரு வார்த்தை, இன்னொரு பதிப்பிலே இன்னொரு வார்த்தை என்று இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த முதல் பாட்டிலேயே அது வருகிறது. நான் சொல்றேன் பாருங்க. நீளமளவே நெகிழ நிறைமுத்தின் கோல மலரின் கொடியிடையாள் வேல்வேந்தே எங்குற்றா என்னா இளவளைக்கை நீட்டினால் அங்குத்தான் காணாதயர்ந்து. இதுல பாருங்க, இதுல ஒரு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும் பாருங்க. இள வளைக்கை என்று ஒரு பதிப்பு, இன வளைக்கை என்று ஒரு பதிப்பு. இந்த இன வளைக்கை என்று சொன்னால் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரே வகையான, அதாவது கல் வச்ச வளையல்னா கல் வச்ச வளையிலே போடுறது, வங்கி வளையல்னா வங்கி வளையிலே போடுறது இல்லையா, கம்பி வளையல்னா கம்பி வளையிலே போடுவது. இது ஒரு இன வளைக்கை, இணை வலை இல்லையா. இணை வளைக்கை ஒரே வகையான வளையலை போடுகின்ற கை என்று ஒருத்தர் சொல்றார். இன்னொரு பதிப்புல எங்குற்றா என்ன என வளைக்கை நீட்டினாள் என்று இந்த ஒரு இன என என்று 3 வகையான சொற்களை இந்த பாடலை வச்சிருப்பார். சொல்றார் பாருங்க. நீளம் அளவே நிகழ, நீளம்னா தெரியும், கோலை மலர், அவளுடைய விழி
விழித்து பார்க்கிறாளாம். நீலம் எப்படி மலர்கிறதோ, கோலை மலர் எப்படி மலர்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய கண்கள் விழிக்கின்றன, விழித்து பார்க்கின்றன. நெகிழனா நிகழ்ந்து போகுதுன்னு அர்த்தம் வரல இங்க, விழித்தல்னு அர்த்தம் தான் வருது இங்க. நிறைமுத்தின் கோலை, முத்து போல் அழகான, எங்க கொண்டு வந்து வர்ணிக்கிறார் பாருங்க. முத்து போல் அழகான குணம், நிறைமுத்து, நிறைனா வரிசையான முத்து. நம்ம பொன்னுயில மயில் போன்றவங்களை கேட்டா சொல்லுவாங்க, முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவரை என ஓதும். அதுல இந்த நிறைமுத்து அப்படின்னா வரிசையான முத்துக்கள் அழகாக இருக்கின்ற மலரின் கொடியிடையால், மலரை போன்ற கொடியை உடையவளே, இப்படி ஒரு அர்த்தம் சொல்றாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க, நீலமளவே அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சார், கேஜிஆர் சார் அன்மியூட் பண்ணுங்க. கேஜிஆர் சார் மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு. ஒண்ணுல இந்த புத்தகத்துக்காக ஒரு பிரிண்டர் பேசிட்டு இருக்காரு என்கிட்ட, அதனாலதான் நான் மியூட் பண்ணது. ஓகே, போடுங்க. நீளம் அளவே தீபன், தீபன் நீளம் அளவே நெகிழ, நீளம் அளவே நெகிழ கூளை மலர் மாதிரி அவருடைய கண்கள் விரிந்து விடுகிறதாம். நிறைமுத்து, அந்த கண்களில் இருந்து முத்து முத்து முத்தாக தண்ணீர் வருகிறதாம். இது இன்னொரு பொருள். கோலமலரின் கொடியிடையால், அழகான மலரை போன்ற கொடியிடையை உடைய தமயந்தி. இந்த 2 வரிக்கு இவ்வளவு தூரம் பொருள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு வெறும் வர்ணனைகள் தான், அவ்வளவா பெரிதா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவன் என்ன பண்றான், வேல்வேந்தே எங்குற்றா என்னா இள வளைக்கை நீட்டினால், எங்க இருக்கிறீர்கள் என்று அவருடைய கையை நீட்டி கேட்கிறாள். அங்குத்தான் காணாதயர்ந்து, அவன் பக்கத்திலே இருந்தான் அல்லவா, அந்த இடத்தில் அவனை பார்க்கவில்லை. நீலம் அளவே நெகிழ நிறைமுத்தின் கோலமலரின் கொடியிடையால் வேல்வேந்தே எங்குற்றா என்னா இள வளைக்கை நீட்டினால் அங்குத்தான் காணாதயர்ந்து. சாதாரணமா சொல்றதுன்னா, அழுதால் எங்க போயிட்ட நலனே தலைவா எங்கே போய்விட்டாய் என்று கைகளை நீட்டிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். அவளை பற்றிய வர்ணனை மலரை போன்ற கொடியிடையால் என்பது இலக்கியத்துல வந்து கொண்டே இருக்கிற வர்ணனைகள் தான். தருங்க. உடுத்த துகில் எறிந்த தொண்டு உடுத்த துகில் அறிந்தது உண்டொடியால் கட்டு, துகில் அறிந்தது உண்டொடியால், அழகான தொடி அணிந்த கொடியவள், ஒளி வீசக்கூடிய தொடியை அணிந்து கொண்டிருந்தவள் கண்டு மடுத்த துயிலால் மருகி, அடுத்தடுத்து மண்ணே என அழைப்பால் மற்றும் அவனை காணாது என்னே இது என் என்று எழுந்து. இந்த பாட்டு பதிப்புல கிடையவே கிடையாது, ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. இது என்ன, அந்த துயில் அறிந்து விடுகிறான். இந்த அறிந்து போன துயில அவ பாக்குறான். பார்த்துட்டு உண்டுடியால் அப்படின்னு சொன்னா ஒளி வீசக்கூடிய வளையல்களை அணிந்தவன் அர்த்தம். இந்த அறிந்து விடுகிறாள். அறிந்து போன அந்த ஆடையை பார்த்து விட்டு அவ ரொம்ப அழுகிறான். மருகுதல்னு அழுகுதல். மடுத்த துயிலால், துயில் மடுத்தல்னு நாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் அப்படி திருப்பி போட்டிருக்காங்க. மடுத்த துயிலால் மருகி அடுத்தடுத்து மண்டே மன்னா 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 என்று அழைக்கிற மாதிரி, ஒருத்தர் திரும்ப திரும்ப கூப்பிடணும் இல்லையா, அது மாதிரி மண்ணே என அழைப்பால் மற்றும் அவனை காணாது என்னே இது என் என்று எழுந்து, அவளை காணாது என்ன காரணமோ இவன் காணவில்லையே என்று அவள் அழுது கொண்டிருக்கின்றாள். இந்த பாட்டு சில பதிப்புகளை கிடையவே கிடையாது. உடுத்த துயிலறிந்தது ஒன்றொடியால் கண்டு மடுத்த துயிலால் மருகி அடுத்தடுத்து மண்ணே என அழைப்பால் மற்ற அவனை காணாது என்னே இது என் என்று எழுந்து. பக்கத்துல படுத்திருந்தான், தடையை பாக்குறான். இந்த முத்துள்ளாயத்துல கூட ஒரு பாட்டுக்கும் ஒருத்தி கனவு காண்றான். கனவு காண்றவன் இது நிஜம் நினைச்சு எழுந்து பாக்குறான். தோழி கிட்ட சொல்றான்,
என்னடி அநியாயம் அது? என் பக்கத்துல இருந்தான்னு சொல்லி நான் தடவி பார்த்தேன். அங்க என்னை தவிர யாருமே இல்லையேன்னு வருத்தப்படுவா. அது சுகமான காட்சி. இது சோகமான காட்சி. வெய்ய தரை என்னும் மேல் அமளியை தடவி. அமளினா படுக்கை, படுக்கைன்னா இங்க பூமி, தரையில தானே படுத்திருக்கான். வெய்ய வெப்பமான தரை என்னும் மேல் அமளியை தடவி கையறி கொண்டு எவ்விடத்தும் காணாமல். கையறி கொண்டு என்று சொன்னால் தேடுதல் அர்த்தம். கையறிதல்னா தேடுதல் அர்த்தம். கையறி கொண்டு எவ்விடத்தும் காணாமல் ஐயகோ என்ன போய் விழுந்தால் இனமேதி மென்கரும்பை தின்னப்போம் நாடன் திரு. இந்த எருமையானது மென்மையான கரும்பை தின்று கொண்டிருக்கின்ற நாடன் அந்த நலன். இந்த நாட்டை சார்ந்த நலனுடைய மனைவி தமயந்தி என்ன செய்யறாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய தரையை தடவி பார்க்கறாங்க. இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு பிரம்மை, தடவி பார்க்கிற கையை தேடி கையறி கொண்டு. கையறினா தேடுதல். எவ்விடத்தும் காணாமல் எங்கும் காணாமல் ஐயகோ என்ன போய் விழுந்தாள். ஐயகோ என்று சொல்லி அங்கே போய் விழுந்து விட்டாள். வெய்ய தரை என்னும் மேல் அமளியை தடவி கையறி கொண்டு எவ்விடத்தும் காணாமல் ஐயகோ என்ன போய் விழுந்தாள் இனமேதி மென்கரும்பை தின்னப்போம் நாடம் திரு. விழுந்த வீமன் கொடி. அழல் வெஞ்சிலை வேடன் நம்புரு ஆற்றாது உழலும் களிமயில் போல் ஓடி. இது ஒரு உதாரணம். அழல் வெஞ்சிலை வேடன் வம்புருவ ஆற்றாது உழலும் களிமயில் போல் ஓடி குழல் வண்டு எழுந்தோட விழுந்தால் இருங்குழை மேல் கண்ணீர் கொழுந்தோட வீமன் கொடி. வீமன் கொடினா வீமனுடைய மகள். அந்த அழல் வெஞ்சிலை வேடன், ஒரு வேடனுடைய நெருப்பு மாதிரியான அம்பு ஒரு மயில் மீது பட்டால் அது எப்படி கதறிக்கொண்டு போகுமோ, அலறிக்கொண்டு போகுமோ, அது மாதிரி இவள் விழுந்தாளாம். எப்படி விழுந்தாலாம்? குழல் வண்டு எழுந்தோட விழுந்தாள். கூந்தலிலே இருக்கக்கூடிய வண்டானது எழுந்து பரவும்படி அவள் விழுந்தாள். இருங்குழை மேல் கண்ணீர் கொழுந்தோட. ரெண்டு வேலை நடக்குது. கீழே விழும்பொழுது அவளுடைய கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறாள், வண்டானது எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இதற்கு ஒரு உதாரணம் சொல்றது, மயிலை ஒரு வேடன் அம்பால் அடித்தால் அது எப்படி அலறிக்கொண்டு ஓடுமோ, பயந்து கொண்டு ஓடுமோ, அங்கும் இங்கும் தெரியுமோ, அல்லது தன்னுடைய உயிரை விட்டு விடுகிற மாதிரி இருக்குமோ, அது மாதிரி இவள் விழுந்து விட்டாள். அழல் வெஞ்சிலை வேடன் அம்புருவ ஆற்றாது. அழல் என்பது அம்புக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊமை. உழலும் களிமயில் போல் ஓடி குழல் வண்டு எழுந்தோட விழுந்தாள். இருங்குழை மேல் கண்ணீர் கொழுந்தோட. இருங்குழை, குழைன்னு சொன்னா காதில் இருக்கக்கூடிய காதணி. அந்த காதணி மேல இந்த கண்ணீர் வழிந்து கொண்டே வருகிறதாம். இந்த கடை கண்ணீர் வழிகிற பொழுது அந்த காதணியில அந்த தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும். அதுதான் சொல்றாரு, இருங்குழை மேல் கண்ணீர் கொழுந்தோட. வீமன் கொடி, வீமனுடைய மகள். அழல் வெஞ்சிலை வேடன் நம்புருவ ஆற்றாது உழலும் களிமயில் போல் ஓடி குழல் வண்டு எழுந்தோட விழுந்தாள். இருங்குழை மேல் கண்ணீர் கொழுந்தோட வீமன் கொடி. அழகான ஒரு இடம். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. கரடு முரடான பாட்டுக்கு மத்தியில சில பாடல்கள் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். வான்முகிலும் மின்னும் வருநிலத்து விழுந்தது போல். மின்னும்னா மின்னல். வான்முகில்னா உங்களுக்கு தெரியும், மேகம். வருநிலத்து, வறுமையான நிலத்து, வெற்று நிலத்தில் விழுந்தது போல் தானும் குழலும் தனி விழுந்தாள். இந்த குழல் மேகத்துக்கு ஒப்பீடு. அது எல்லா இலக்கியங்களும் சொல்லப்படுகிற ஒரு ஒப்பீடு. தமயந்தி மின்னலுக்கு ஒப்பீடு. வான்முகிலும் மின்னும் வருநிலத்து விழுந்தது போல் தானும் குழலும் தனி விழுந்தாள். ஏனம்னா பன்றி. குழம்பு, மணி கிளைக்கும். கிளைத்தல் என்று சொன்னா கிளறி விடுதல்னு அர்த்தம். குண்டு நீர் நாடன், நீர் நிறைந்த நாடன். குண்டு நீர்னா நீர் நிறைந்த நாடன் அர்த்தம். இளம்பாவை கைதலையிட்டு, அந்த அவள் தலையிலே கையை வைத்துக் கொண்டு அப்படியே கீழே விழறான்.
என்னுடைய நிலைமை என்ன ஆச்சோ அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்ற உதாரணம், ஒரு முகிலும் மின்னலும் கீழே விழுந்தார் போல அவருடைய குழலும் தமயந்தியும் கீழே விழுந்தார்கள். அவ்வளவுதான். அந்த குளம்பான் மணிக்கிளைக்கும் குண்டு நீர் நாடன் என்பது விதர்ப்ப நாட்டை பற்றி ஒரு வர்ணனை. ஏனம்னா பன்றினுடைய குளம்பானது அந்த நீரிலே இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் கிளறிவிட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்த இளம்பாவையான தமயந்தி தன்னுடைய தலையிலே கை வைத்துக் கொண்டு கீழே அப்படியே விழுகிறாள். அவருடைய குழல் விழுகிறது, மேகம் விழுகிற மாதிரி, அவள் விழுகிறாள், மின்னல் விழுகிற மாதிரி. ரொம்ப அழகான இந்த ஊமையை சிலப்பதிகாரமே சொல்லுது. கோவலன் செத்து கிடக்கிறாள் என்ற செய்தியை கண்ணகியிடம் சொல்றாங்க. அவ கேக்குறான். அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த செய்தியை தான் சிலப்பதிகாரத்துல சொல்வாரு, திங்கள் முகிலோடு சேர்நிலம் கொண்டார் போல. திங்களும் முகிலும், அந்த இடத்துல முகிலும் மின்னலும் சொன்ன மாதிரி அங்க திங்களும் முகிலும் இரண்டும் சேர்நிலத்தில் விழுந்தார் போல கொண்டன செங்கன் நெருப்ப அழுதாள். இந்த செங்கன்னானது செங்கன் சிவப்ப அழுதாள். திங்கள் கீழே விழுந்த மாதிரி அவள் விழுந்தால், முகில் விழுந்த மாதிரி அவளுடைய கூந்தல் விழுகிறது, கண்கள் சிவக்கிறது. இப்படி அவள் கண்ணகி கோவலனுடைய மறைவு செய்தியை கேட்டு கீழே விழுந்தாள் என்று இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி இந்த நலவெண்பாவிலே சொல்கிறார், முகிலும் மின்னலும் கீழே விழுந்தது. வான்முகிலும் மின்னும் மறுநிலத்து விழுந்தது போல் தானும் குழலும் தனி விழுந்தாள். ஏனும் குளம்பான் மணிக்கிளைக்கும் குண்டு நீர் நாடன் இளம்பாவை கைத்தலை மேலிட்டு. கூவின கோழி குளம். கோழி கூவுகிறது. இயற்கையை பற்றி ஒரு வர்ணனை, அவ்வளவுதான். கோழி கூவுது. தமயந்தியனுடைய துயரத்தை எண்ணி கோழி கூவுது. இந்த இருட்டை பார்த்து கோழி கூவுது. சூரியனே வா வா என்று அழைக்கிற மாதிரி அந்த கோழி கூவுகிறது. அது கோழி வருத்தப்படுகிறது, அலறுகிறது. அப்படிங்கிறத என்ன அழகா சொல்றா பாருங்க. தையல் துயர்க்கு தெரியாதுன்னா பொறுக்காது. தம் சிறகாம் கையால் வயிறு அழைத்துன்னா அடித்துக் கொள்வது. அழைத்து தார் இருள்வாய், அந்த இருளுக்குள்ளே இருக்கின்ற கோழியானது வெய்யோனை வாவு பறி தேரேறி வா. வாவு பறினா தாவுகின்ற பரிணர்த்தம். வாவுனாலும் தாவுனாலும் ஒன்று. வாவு பறி தேரேறி வா என்று அழைப்பன போல் கூவினவே கோழி குடம். ஒரு கோழி மட்டும் இல்ல, நிறைய கோழிகள் சேர்ந்து கூவுகிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா கோழி குணம் என்று அவர் குறிப்பிடுறார். அந்த தமயந்தினுடைய துயரத்தை பார்த்து இந்த கோழியெல்லாம் தாங்க முடியல. இதெல்லாம் கவிஞனுடைய கூற்று. அதெல்லாம் தற்கூறுக்கேற்றணின்னு சொல்றாங்க. இந்த கவிஞன் சொல்கிற மாதிரி இந்த சிலப்பதிகாரத்துல கூட சொல்லுவாங்க, கண்ணகியினுடைய துயரத்தை பார்த்து வைகை அழுது கொண்டிருந்தது. அது அந்த அழுகை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக பூவால் மூடப்பட்டது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க கோழியானது அழுகிறது. தமையனுடைய துயரத்தை எண்ணி அழுகிறது. அதனால பொறுக்கவே முடியல. அது பொறுக்க முடியாத காரணத்தினால வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுகிறது. அது விரலையே போய்விடு என்று அழுகிறது. ஒருவேளை இது ஒரு குறியீடாக கூட வச்சிருக்கலாம். துன்பமே போய்விடு, தமயந்திக்கு ஏற்பட்ட துன்பமே போய்விடு என்று சொல்கிற மாதிரி கூட வைத்திருக்கலாம். சொல்லிவிட்டு வெய்யோனை, சூரியனை, வெப்ப மிகுந்த சூரியனை வாவு பறி. அது உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கு ஒரு குதிரை படை உண்டு, குதிரை தேர் உண்டு. அந்த குதிரை தேரிலே வருவான் என்பது ஒரு இலக்கிய ரீதியான, இதிகாச ரீதியான ஒரு கற்பனை. இப்படி அந்த சூரியனை அழைக்கிறது. அந்த தாவுகின்ற பரி பூட்டி இருக்கக்கூடிய தேரேறி வா என்று அழைப்பன போல கூவிக்கொண்டிருக்கின்றன கோழி குளங்கள் என்பது புகழந்தி புலவருடைய ஒரு நற்குறிப்பேற்றன். தையல் துயர்க்கு தெரியாது தம் சிறகாம் கையால் வயிறழைத்து காரிருள்வாய் வெய்யோனை வாவு பறி தேரேறி வா என்று அழைப்பன போல் கூவினவே கோழிக்குளம். என்னாச்சு? வான நெடுவீதி செல்லும் மணித்தேரோ தான மடந்தைக்கு தார்வேந்தன்
போன நெறி காட்டுவான் போலிருள் போய் கைவாங்க காணூடே நீட்டுவான் செங்கரத்தை நின்று. கைவாங்கன்னா ஓடிவிடன்னு அர்த்தம். தானமடந்தைன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. தான் அம்மடந்தைன்னு நம்ம பிரிச்சுக்கணும். ஆனா புத்தகத்துல தானமடைந்தான் தான் போட்டிருக்காங்க. நாமளா அதை எப்படி பிரிக்கணும்னா தான் அம்மடந்தைக்கு அப்படின்னு பிரிக்கணும். வானம் நடுவீதி செல்லும் மணித்தேரான் யாரு? சூரியன். வானம் என்கின்ற நெடிய வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற சூரியனானவன் தான் அம்மடந்தைக்கு, அந்த தமயந்திக்கு பார்வேந்தன் போன நெறி, நலன் போன வழியை காட்டுவான் போல், அதை காட்டுகிற மாதிரி இருள் போய் கைவாங்க, அந்த இருள் போய் ஓடிவிட, இருளை விரட்டிவிட்டு காணூர நீட்டுவான் செங்கரத்தை நின்று, இந்த செம்மையான கரத்தை, சிவந்த கரத்தை அவன் நீட்டிக் கொண்டிருக்கிறான். எதற்காக நீட்டுகிறானா? இது கூட தற்குறிப்பேற்றணிதான். எதற்காக நீட்டுகிறானா? தமயந்திக்கு நலன் எந்த பக்கம் போனான் என்று காட்டுவதற்காக நீட்டுகிறானா சொல்றது அவர் அழகா எழுதியிருப்பார். என்ன? செங்கதிர் போல் என் கரங்கள் நீண்டிருந்தால் அந்த சிங்கார சிலைதனை இங்கிருந்தே நான் தொடுவேன்னார். ரொம்ப தூரத்துல பிரிஞ்சிருந்த காதலியை பார்த்து சொல்லும் பொழுது, செங்கதிரின் கரம் போல் நீண்டிருந்தால் அந்த சிங்கார சிலை தன்னை இங்கிருந்தே நாம் தொடுவேன்னு ஒரு திரைப்பாட்டுல எழுந்தார். அது மாதிரி இங்க அந்த கைகள் நீட்டுறான். ஏன் நீட்டுகிறான் என்று சொன்னால், தமயந்திக்கு நலன் போன இடம் எது என்று காட்டுவதற்காக அப்படி கையை நீட்டுகிறானாம். வான நெடுவீதி செல்லும் மணித்தேரோன் காணம் அடந்தைக்கு தார்வேந்தன் போன நெறி காட்டுவான் போலிருள் போய் கைவாங்க காணூட நீட்டுவான் செங்கரத்தை நின்று. பலவாறு பேசுவார். அதாவது துயரத்தில் இருக்கும் பொழுது புத்தி பேதத்து போன பிறகு என்ன பேசுறன்னே தெரியாம பேசிக்கொண்டே இருக்கிற தன்மை மாதிரி தமயந்தி பேசுறான். செய்த பிழை ஏதென்னும் தேர்வேந்தே என்று அழைக்கும் எய்து துயர் கரை காணேன் என்னும் பையவே என் எண்ணாது என்னென்னும் இக்காணின் விட்டேகும் மண்ணெண்ணா வாடும் அயர்ந்து. ரொம்ப குழப்பமான ஒரு வரி எதுன்னு கேட்டா, என் எண்ணாது என்னென்னும். இது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, என்னுடைய வருத்தத்தை நீ ஏன் கேட்கவில்லை என்று தமயந்தி கேட்டதை அர்த்தம் சொல்றாங்க. இதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா உரையாசிரியர்கள் சொல்வது இதுதான் அர்த்தம். இதுல ஏதென்னும், என்றழைக்கும், காணேன் என்னும் அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம பொருள் கொள்ளணும்னா, ஏதென்றால், என்றழைத்தால், காணேன் என்றால் இப்படிதான், என் என்றால் இப்படிதான் நம்ம பொருள் கொள்ளணும். என்னும் என்று அக்ரணியா பொருள் கொள்ள முடியாது. செய்த பிழை ஏதென்றால், நான் என்ன செய்த பிழை செய்தேன் கேட்டாலும், தேர்வேந்தே என்று அழைத்தால், தேர்வேந்தனே நான் என்ன பிழை செய்தேன் என்று கேட்கிறான். எய்து துயர் கரை காணேன் என்றால், நான் அடைந்த துயருக்கு கரையே இல்லையே, எனக்கு துயர் அலை வீசிக்கொண்டே இருக்கிறதே என்றால், ஐயவே மெல்லவே வாய் திறந்து ஏன் வருந்துகிறாய் என்று ஏன் கேட்கவில்லை என்று கேட்பதாக இதுக்கு பொருள் சொல்கிறார்கள். இக்காணின் விட்டேகம், இந்த கானகத்தை விட்டு போய்விட்ட மண்ணெண்ணா வாடுமயர்ந்து, மண் என்னானா மன்னவனே, வாடுமயர்ந்து, இந்த கானகத்தை விட்டு போன மன்னவனே என்று சொல்லி வருத்தப்பட்டு, தமயந்தி அவளே சொல்லி வருத்தப்பட்டு, நான் என்ன பிழை செய்தேன் தேர்வேந்தே, என்னை ஏன் விட்டு விட்டு போனீர்கள், ஏன் வருந்துகிறாய் என்று கூட கேட்கவில்லையே என்று அவள் சொல்வதாக இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லப்படுகிறது. கானகத்தை விட்டு போய்விட்ட ஒருவனிடம் இப்படி கேள்வி கேட்கலாமா, கேட்பது சரிதானா என்றால் அது இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. இந்த முறைப்படித்தான் கண்ணகி கூட கோவலனிடத்திலே கேட்கிறாள். கோவலன் செத்து கிடைக்கிறான். செத்து கிடைக்கிற கோவலனிடத்திலே கண்ணகி என்ன கேட்கிறாள், எண்ணுரு துயர் கண்டும் இடருறும் இவள் எண்ணீர், நான் படுகின்ற துயரத்தை பார்த்து கூட நீங்க இவள் என்ன இவ்வளவு துயர்படுகிறாளே என்று நீங்கள் எண்ணாமல் இருக்கின்றீர்களே என்று கேட்கிறார். அடுத்த வரையில் அவளே சொல்றா, பொன்னுரு நறுமேனி பொடியாடி கிடப்பதோ, பொன் போன்ற உங்களுடைய மேனி இந்த பூமியிலே பொடியாடி புழுதிப்பட்டு கிடைக்கிறதுன்னு சொல்ற அவ என்ன கேட்கிறா, இவ்வளவு வருத்தப்படுகிறாளே என்று ஒரு ஆறுதல் வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டேன்கிறீர்களே என்று கேட்கிறாள். இது அறிவு ரீதியாக யோசிக்க முடியாது, இதெல்லாம் உணர்ச்சி ரீதியாக தான் யோசிக்க முடியும்.
கணவன் இறந்து போனா கூட மனைவி சொல்லுவா இல்லையா, என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு. அது அவனுக்கு காதுல கேட்காது. இது ஒரு உணர்வு ரீதியான விஷயம். அப்படித்தான் இவ சொல்றா, நான் என்ன பிழை செய்தேன் தேர்வேந்தே, என்னை துயரம் என்கின்ற கரையிலே தள்ளிவிட்டீர்கள். ஒரு வார்த்தை கூட ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்கவில்லை. இந்த கானகத்தை விட்டு போய்விட்டீர்களே என்று அயர்ந்து போய் அவள் கேட்டாள். செய்த பிழை ஏதென்னும் தேர்வேந்தே என்றழைக்கும், எய்து துயர்கரை காணேன் என்னும் பையவே என் எண்ணாது என் என்னும் இக்காணின் விட்டேகும் மண்ணென்னா வாடும் அயர்ந்து. வெள்ளத்தே விழுந்தாள். எல்லாமே அவருடைய சோகத்தை சொல்ற பாடல்கள் தான். வேறு மாதிரி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லியந்தார் மார்பன், மென்மையான மார்பை உடையவன். அல்லியந்தார், அதாவது இதழ்களை உடைய மாலையை அணிந்த மார்பன். யாரு? நலன். இதெல்லாம் பழைய நினப்புல சொல்றது. நியாயமா பார்த்தா காட்டுல இருக்கக்கூடிய மார்பலம் மாலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் ஒரு வர்ணனைக்காக, ஒரு அழகுக்காக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட மாலை அணிந்த மார்பன் என்று நமக்கு நினைவூட்டுவதற்காக சொல்லப்படுகிறது. நலன் ஒன்றும் சாதாரண நாள் கிடையாது. ஒரு காலத்துல தார் போட்ட மார்பனாக இருந்தவன் தான். அடித்தாமரை, அவனுடைய தாமரை போன்ற அடி இருக்குது பாருங்க, அதை பார்க்கறானாம், அந்த சுவடு பார்க்கறானாம். தான் நல்லுயிரும் ஆசையும் போல் நாறுதலும், நாறுதல்னா தோன்றுதல். அந்த சுவடை பார்க்கும் பொழுது அந்த சுவடு அவளுக்கு எப்படி தெரிகிறதாம், அவளுடைய உயிர் மாதிரியும் ஆசை மாதிரியும் தெரிகிறதாம். அந்த சுவட்டுக்குள்ளே அவளுடைய உயிர் இருக்கிறது, அவளுடைய ஆசை இருக்கிறது என்று அவ அதை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சுவடு அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் அடிக்கடி சொல்ற கண்ணதாசனுடைய ஒரு கவிதை ஒண்ணு உண்டு. சித்திரத்தால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான். ஒரு பொண்ணு போறா, உன் பின்னாலேயே தேடிக்கொண்டு வருகிறான் அவனுடைய காதலன். அவன் போகின்ற பொழுது அவன் தூரம் போயிட்டா, எங்கேயோ போயிட்டா. எங்க போனான்னு அவனுக்கு தெரியல. சரி, காலடி சுவட பார்த்தாலாவது அவள் போயிருக்கிற இடத்தை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு போறான். சுவடை பார்த்தா அங்க சுவடே இல்லை. அப்ப சொல்றார் கண்ணதாசன், சித்திரத்தால் அடிசுவட்டை தேடி பார்த்தான், தென்றல் வந்து போனதற்கு சுவடு ஏது அப்படின்னார். தென்றல் வந்து போனா சுவடு இருக்குமா? இருக்காது. அது மாதிரி சுவடு இல்லைங்கிறார். ஆனா இந்த இடத்துல சுவடு இருக்கிறது. அந்த சுவட்டை பார்க்கிறாள். யார் பார்க்கிறது? தாமரை போன்ற தமயந்தி பார்க்கிறாள். அந்த சுவட்டை பார்க்கிற பொழுது அவளுக்கு என்ன தோன்றுகிறது? அவளுடைய உயிரும் ஆசையும் அதிலே தோன்றுகிறது. அந்த சுவடுதான் அவளுடைய உயிரும் ஆசையும். ஏன்னு கேட்டா அங்க ஆளை இல்லை, சுவடு மட்டும்தான் இருக்கிறது. மல்லுரு தோல் வேந்தனே, மல் அப்படின்னு சொன்னா கல்லுன்னு அர்த்தம், அதாவது வலிமையான அர்த்தம். வேந்தனே என்று விழுந்தால், என்று கீழே விழுந்தால் அப்படின்னு சொன்னா கீழே விழுந்துடுதுன்னு சொல்ல முடியாது. துயரத்தில் அழுதால்னு அர்த்தம். துன்பத்தில் விழுந்தாள் சொன்னா துன்பத்துல கீழே விழுந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது, துன்பத்துக்குள் விழுந்தாள். அது மாதிரி அவள் சொல்லி சொல்லி அவள் அழுது கொண்டே இருந்தால், விழிவேலை சார்ந்த நீர் வெள்ளத்தை தான். அந்த விழி இருக்கிறது பாருங்கள், அந்த விழிவேலை சார்ந்த நீர் வெள்ளத்தை தான். இந்த இடத்துல விழிவேல் அப்படின்னா வேல் போன்ற விழின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, வேல் அப்படின்னு சொன்ன, வேலை அப்படின்னு சொன்னா கடலுக்கு கூட வேலைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால விழிக்கடலிலேயே அவ வெள்ளம் போல் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆக அழுது கொண்டிருந்தால் அவ்வளவுதான். அல்லியந்தார் மார்பன் அடி தாமரை அவள் தன் நல்லுயிரும் ஆசையும் போல் நாறுதலும், மல்லுரு தோள் வேந்தனே என்று விழுந்தால் விழிவேலை சார்ந்த நீர் வெள்ளத்தே தான். போனாரை காட்டுதிரோ வெறித்த இளமான்கால், வெறித்த இளமான்கால். வெறித்த அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்றாங்க. ஆவேசமானன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் நான் உலகமாளுக்கு தான் சொல்றேன், அந்த மாதிரி ஒண்ணுமே இதெல்லாம் நான் சொல்லலை. அஞ்சுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கலங்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மணத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மயங்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி ஒரு 6-7 அர்த்தம் இருக்கு. இதுல நம்ம எது ஒண்ணா எடுத்துக்கலாம். ஆவேசமான இளமான்னு எடுத்துக்கலாம், அல்லது அஞ்சுகின்ற இளமான் எடுத்துக்கலாம், மயங்குகின்ற இளமான் எடுத்துக்கலாம், கலங்குகின்ற இளமான் எடுத்துக்கலாம். ஏன்னா மான் போல கண்கள் கலங்கும்னு நம்ம இலக்கியத்துல நிறைய படிச்சிருக்கோம். வெறித்த இளமான்கால், மயங்கிக் கொண்டிருக்கின்ற இளமான்களே, மென்மயில்கால்,
மென்மையான மயில்களே, இந்த நெறிக்கண், நெறி அப்படின்னா காடுன்னு அர்த்தம், நெடுதூழி வாழ்வீர், நீங்க நீண்ட காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரிந்தெம்மை போனாரை காட்டுகிறோ, என்னை விட்டு பிரிந்து போனானே நலன், அவனை காட்ட மாட்டீர்களா? என்ன புலம்பினால் வானாடர் பெற்றிலா மான். வானாடர் பெற்றிலா மான் அப்படின்னா தேவர்கள்லாம் அந்த சுயவரத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த சுயவரத்தில் அந்த தேவர்கள் தமயந்தியை பெற முடியவில்லை. வானகத்திலே இருக்கிற தேவர்களால் கூட அடைய முடியாத தமயந்தி இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். வெறித்த இளமான்காள், மென்மயில்காள், இந்த நெறிக்கண் நெடுதூழி வாழ்வீர், பிரிந்தன்மை போனாரை காட்டுகிறோ என்று ரொம்ப புலம்புறான். இந்த மென்மயில்காள் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்க அத்தனை பேருக்குமே கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு நினைவுக்கு வரும். ராமர் சீதையை பிரிந்த பிறகு, பறி கொடுத்த பிறகு அவர் தேடி வரார். கிஷ்கிந்தா காண்டத்துல வர பாட்டு தேடி வரார். தேடி கொண்டு வருகிற பொழுது மயிலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன மயிலே, என்னுடைய சீதையை நீ பார்த்து இருக்க மாட்டாயா? உனக்கு தான் 1000 கண் இருக்கிறதே, நீ அதை பார்த்திருப்பாய் அல்லவா? தயவு செய்து சொல்லி விடுங்கிறார். அது ஏன் சொல்லாம நடக்குதுன்றது ஒரு காரணம் சொல்றேன். ரொம்ப அழகான பாட்டு அது. ஓடா நின்ற களிமயிலே, ஓடிக்கொண்டிருக்கின்ற, ஓடா நின்ற அப்படின்னா செய்யா நின்ற வாய்ப்பாட்டு வினை எச்சம்னு சொல்லுவாங்க. ஓடா, தேடா, கூடா அப்படின்னு சொன்னோம்னா ஓடான்னா ஓடுகின்றன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாட்டுல மட்டும், இப்பெல்லாம் அது வழக்குல இல்ல. ஓடா நின்ற களிமயிலே, ஓடிக்கொண்டிருக்கின்ற மயிலே, சாயற்கு ஒதுங்கி உள்ளழிந்து, சீதையினுடைய சாயலுக்கு அஞ்சி ஒதுங்கி இருந்தாய் அல்லவா? கூடாதாரின் நிற்கின்ற நீயும் எதிரி மாதிரி ஆயிட்ட. நீ இவ அளவுக்கு நான் அழகா இல்லையே என்று நீ நினைத்து அவளை எதிரியாக பாவித்துக் கொண்டாய். பாவித்தா இல்லையா? இப்போ உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. ஏனென்று சொன்னால் சீதை இல்லை, எங்கேயோ போய்விட்டாள். நீயும் ஆகம் குளிர்ந்தாயோ, அதனாலே நீ மனசு ரொம்ப குளிர்ந்திருக்கிற. அடுத்து கேட்கிறாரு, தேடா நின்ற என் உயிரை, நான் தேடிக்கொண்டிருக்கின்ற என் உயிரை தெரிய கண்டாய், நீ பார்த்திருப்ப. சிந்தை உமுந்து ஆடா நின்றாய், ஆஹா சீதை இல்லைன்னு சொல்லிட்டு நீ மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அவருடைய சாயலுக்கு நீ ஒத்துப்போக முடியவில்லை என்கின்ற காரணத்தினாலே நீ மகிழ்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றாய். நான் இப்போது அவளை தேடிக்கொண்டிருக்கிறேன். தேடா நின்ற என் உயிரை தெரிய கண்டாய், நீ பார்த்திருப்பாய், நிச்சயம் பார்த்திருப்ப. 1000 கண் உடையாருக்கு ஒலிக்குமாறு உண்டோ? 1000 கண் உள்ள ஒருத்தரால பார்க்காம இருக்க முடியுமா? 2 கண் இருக்கிறவங்களாலே பார்க்க முடியும். ஆனால் 1000 கண் உள்ள மயிலே, உன்னால் பார்க்காமல் இருக்க முடியுமா? என்னுடைய சீதையை எங்கே காட்டு, தெரிய கண்டாய், எங்க பார்த்த சொல்லுன்னு கம்பராமாயணத்துல கம்பன் சொன்ன மாதிரி, வெறித்த இளமான்காள், மென்மயில்காள், இந்த நெறிக்கண் நெடுதூழி வாழ்வீர், பிரித்து எம்மை போனாரை காட்டுகிறோ, என்ன புலம்பினால் வானாடர் பெற்றிலா மான். அரவு அருகானந்தால் வேட்டக்கரியை விழுங்கி பெரும்பசியான் மோட்டு வயிற்றரவு முன் தோன்ற, மீட்டதனை ஓராது அருகணைந்தால் உன் தேன் அறக்கூந்தல் போரார் விழியால் புலர்ந்து. இதுல உன் தேன் அறல் கூந்தல் போரார் விழியால் புலர்ந்து என்பது தமயந்தியை பற்றிய ஒரு வர்ணனை. உன் தேன் அறல் கூந்தல், உன் தேன்னா தேன் ஒழுகக்கூடிய பூவை அணிந்திருக்கக்கூடிய கூந்தல். அறல் கூந்தல் அப்படின்னு சொன்னா கருமணல் போன்ற கூந்தல் அர்த்தம். இது சிலப்பதிகாரத்துல அந்த வார்த்தை கூட வரும். தேனை சொரியக்கூடிய மணர்களை அணிந்திருக்கக்கூடிய கூந்தல், கருமணல் போன்ற கூந்தல். இந்த ரெண்டும் அவகிட்ட இருக்கு. சரி, இன்னொன்னு இருக்கு, போராறு விழியால், போராடுகின்ற விழி, அல்லது மற்ற ஆடவர் மீது போர் புரியக்கூடிய விழி, புலர்ந்து. வருந்தி, புலர்ந்துன்ற வார்த்தையும் புலந்துன்ற வார்த்தை ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், வருந்தி. இவன் வருந்துறாளாம். ஏன் வருந்துறா? வேட்டுக்கரியை விழுங்கி, கரினா யானை, இது மலைப்பாம்பை பத்தி சொல்றது. மோட்டு வயிற்றரவு அப்படின்னு சொன்னா மலைப்பாம்பு, மோட்டுன்னா மேடுன்னு அர்த்தம். மோடு அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மேடுன்னு இருக்கு, கர்ப்பம்னு இருக்கு,
பெருமைன்னு இருக்கு, வயிறுன்னு இருக்கு, மடமைன்னு இருக்கு. இவ்வளவு அர்த்தம் இருக்கு அதுக்கு, மோட்டுன்ற வார்த்தைக்கு. ஆக வயிறு பெருத்திருக்கல, கர்ப்பம் போல் இருக்கக்கூடிய மலைப்பாம்பு. ஏன்னா அது யானையை சாப்பிடுது, விரும்பிய யானையை விழுங்கி கொண்டிருக்கிறது. அது பெரும்பசி என்கின்ற காரணத்தினாலே விரும்பிய யானையை விழுங்கி கொண்டிருக்கிறது. எது விழுங்கி கொண்டிருக்கிறது? மோட்டு வயிற்றரவு. மோட்டு வயிற்றரவு அப்படின்னா வயிறு பெருத்திருக்கக்கூடிய மலைப்பாம்பு. முன் தோன்ற மீட்டதனை ஓராது. அதை பார்க்கல, இந்த இடத்த கூட மாத்தியதான் எழுதியிருக்காங்க. மீட்டதனை அப்படின்னு இங்க ஒரு பொருள் எழுதியிருக்காங்க, வீட்டதனை அப்படின்னு இன்னொரு இடத்துல எழுதியிருக்காங்க. ஓராது அருகணைந்து. இது மீட்டதனை அப்படின்னா அதனை மீட்டு ஓராதுன்னு அர்த்தம் எடுக்கணும், நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். அதனை மீட்டு ஓராது, அதனை அறியாமல், இங்க பாம்பு இருக்குன்னு அறியாமல் அருகணைந்தால், கிட்ட போயிட்டாலும், கிட்ட போய் நிக்கிறான். இங்க பாம்பு இருக்குன்னு தெரியாமையே போய் நிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவ துன்பத்துல இருக்கா. அந்த அளவுக்கு அவள் துன்பத்தில் இருக்கிற காரணத்தினால இங்க பாம்பு இருக்கிறதே தெரியல. காளிதாசன் ஒரு காட்டை பத்தி வர்ணிக்கிற போது அழகா சொல்லுவான். ஒரு பயங்கர வெப்பம், தீ சுடுகிற மாதிரி வெப்பம், நெருப்பு கொதிக்கும். அந்த வெப்பத்துல ஒரு பாம்பு அப்படியே நின்று கொண்டிருக்கும், தன்னிலை மறந்து நின்று கொண்டிருக்கும். அந்த பாம்பு அதுக்கு என்னன்னே தெரியாது, ஏன்னா அது வெப்பத்தில் இருக்குது. அது அப்படியே நிற்கும் பொழுது பாம்பை பார்த்தா தவளைக்கு பயம், தவளையை பார்த்தா பாம்பு பிடிச்சி தின்னுடும். ஆனால் அந்த தவளையானது அந்த பாம்புடைய நிழலுக்குள்ள போய் ஒதுங்கிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பமான காடு. இந்த காட்டினுடைய வர்ணனையை சொல்ற பொழுது காளிதாசன் சொன்ன ஓமை என்னன்னா, இந்த பாம்பு அப்படியே நிற்கிறது, அது ஒண்ணுமே புரியல, தன்னிலை மறந்து நிற்கிறது. அந்த அளவுக்கு அதுக்கு வெப்பம். தவளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிழல் கிடைச்சா போறாதான் ஓடி அந்த பாம்பனுடைய படம் எடுத்து நிக்கிற நிழல்ல நிக்குது. ஏன்னா அதுக்கு இது பாம்புன்னு அதுக்கு தெரியல, தெரியக்கூடிய நிலையில அது இல்லை. ஏன்னா அதுக்கு தேவை வெயில்ல இருந்து தப்பிக்கணும். அது மாதிரி இந்த துன்பத்திலே இருக்கக்கூடிய தமயந்திக்கு பக்கத்திலே இருக்கிற மலைப்பாம்பு கண்ணுக்கே தெரியல. அதனால் அருகே போய் நின்று விட்டால், வேட்டக்கரியை விழுங்கி பெரும்பசியான் மோட்டு வயிற்றரவு முன் தோன்ற மீட்டதனை ஓராது அருகணைந்தால் உன் தேன் அரல் கூந்தல் போரார் விழியால் புலர்ந்து. பாம்பு அப்படியே விழுங்குது. அது வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். நிலாவை ராகு கேது பிடித்துக் கொள்கிற மாதிரி என்று பல இடங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதிகாச உதாரணங்கள், இலக்கிய உதாரணங்கள். அங்கன் விசும்பின் அதிர்மதிப்பு மேல் சென்றடையும் வெங்கண் அரவு போல் மெல்லியலை பொங்கைக்கு மேலெல்லாம் தோன்ற விழுங்கியதே வெங்கானின் பாலெல்லாம் தீ உமிழும் பாம்பு. பாலெல்லாம்னா பால் மில்க்குன்னு அர்த்தம் கிடையாது. வெங்கானின் பாலெல்லாம் வெண்கானம், வெம்மையான கானகம் இருக்கின்ற இடமெல்லாம் அர்த்தம். பாலெல்லாம்னா இடமெல்லாம் அர்த்தம். இந்த இடத்துல தீ உமிழும் பாம்பு, அந்த நஞ்சை உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பானது தமையந்திய பிடித்து வைக்கிறதாம். அவளுடைய இடுப்பு வரை அது பிடிச்சு விட்டது. அங்கன் விசும்பின், அழகான விசும்புனா வானம், அபிர்மதி போல் ஒளி வீசக்கூடிய நிலவை போல, சென்றடையும் வெங்கண் அரவு போல வெம்மையான வெப்பமூட்டக்கூடிய பாம்பை போல. அதுக்குதான் பாம்பு உதாரணமா சொல்றாரு. இதுவும் பாம்பு, அதுவும் பாம்பு. அதனாலதான் திங்களை போன்ற தமயந்தி, ராகுவை போன்ற மலைப்பாம்பு. அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் ஒப்பீடு. அழகான வானத்திலே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற நிலாவை சென்றடைந்து அதை பிடித்து கொண்டிருக்கின்ற பாம்பை போல மெல்லியலை பொங்கைக்கு மேலெல்லாம் தோன்ற விழுங்கியதே, இடுப்பு பகுதி வரை அவளை விழுங்கி விட்டது. வெங்கானின் பாலெல்லாம் தீ உமிழும் பாம்பு. வெப்ப மிகுந்த காடு பூராவும் நஞ்சை உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பானது தமயந்தியை இடுப்பு வரை விழுங்கி விட்டது. அங்கன் விசும்பின் அபிர்மதி போல் சென்றடையும் வெங்கண் அரவு போல மெல்லியலை கொங்கைக்கு மேலெல்லாம் தோன்ற விழுங்கியதே வெங்கானின் பாலெல்லாம் தீ உமிழும் பாம்பு. விளக்காயோ என்று அழுதாள் வாளரவின் வாய்ப்பட்டு மாயாமுன் மன்னவனின் தாளடைந்து வாழும் தமியேனை தோளால் விளக்காயோ என்றழுதால்
வெவ்வரவின் வாய்க்கு இங்கு இலக்காகி நின்றால் எடுத்து. அழுகுறாளாம். வாழ் அரவின் வாய்ப்பட்டு, பாம்பினுடைய வாய்ப்பட்டு. வாழ்னா ஒளி வீசக்கூடிய அல்லது கொல்லக்கூடிய கூட எடுத்துக்கலாம். வாளினுடைய தன்மை கொல்லுவது. அது மாதிரி பாம்பினுடைய வாய்ப்பட்டு இறந்து போவதற்கு முன்பு, மாயா முன் இறந்து போவதற்கு முன்பு, மன்னவன் நின் தாளடைந்து வாழும் தமியனை, மன்னவா உன்னுடைய தாளை சேர்ந்து வாழக்கூடிய என்னை தோளால் விளக்காயோ, உன்னுடைய தோள் கொண்டு நீ என்னை காப்பாற்ற மாட்டாயோ என்று அழுதால், வெவ்வரவின் வெப்ப மிகுந்த அரவினுடைய வாய்க்கு இங்கு இலக்காகி நின்றால் எடுத்து. அந்த பாம்புக்கு இலக்காக இருக்கக்கூடிய தமயந்தியானவள் அந்த பாம்பு இடுப்பு வரை விழுங்கி விட்டதல்லவா, அப்ப நலனை பார்த்து கேட்கிறா, நீ என்னை காப்பாற்ற மாட்டாயா? இது வேற வழி இல்லை. யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு ஆகணும். அவளுக்கு தெரிஞ்சது ஒரே ஆள் தான், நலன் தான். வேற யாரையும் கூப்பிட முடியாது. ஆகவே நலனே என்னை காப்பாற்று அப்படின்னு கத்துறா. ஒருவேளை கத்தனாவாது அந்த குரலை கேட்டு ஓடி வருவானோன்ற எண்ணம் கூட அவளுக்கு இருந்திருக்கலாம். வானரவின் வாய்ப்பட்டு மாயாமுன் மன்னவனின் தாளடைந்து வாழும் தமியேனை தோளால் விளக்காயோ என்றெழுதால் வெவ்வரவின் வாய்க்கிங்கு இலக்காகி நின்றால் எடுத்து. முகம் காண்கிலேனே வென்றி சினவரவின் வெவ்வாய் இடைப்பட்டு வன் துயரால் போய் ஆவி மாள்கின்றேன். இன்றும் திருமுக நான் காண்கிலேன் தேர்வேந்தே என்றால் பொறுமுகவேல் கண்ணால் புலர்ந்து. போரிடக்கூடிய கண்களை உடைய முகத்தை உடைய தமயந்தி அழுது என்ன சொல்றார்? வெற்றி மிகுந்த கோபத்தை உடைய பாம்பினுடைய வெப்ப மிகுந்த வாய்க்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இந்த வன் துயரால், இந்த துயரத்தினால் போய் என்னுடைய ஆவி போய் நான் மாண்டு விடுவேன். இப்பவாவது உன்னுடைய திருமுகத்தை நான் பார்க்க மாட்டேனா கேக்குறா. இதெல்லாம் தனக்குத்தானே பேசிக்கொள்வதுதான் சாலிலோக்கியம் சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்துல. தனக்குத்தானே பேசிக்கொள்வது. நீ எதிரில் யாருமே கிடையாது. அவளுடைய ஆசாபாசங்களை எல்லாம், அவளுடைய எண்ணங்களை எல்லாம் அப்படியே கொட்டி தீத்துன்னு இருக்கா. வெற்றி அவன் காப்பாற்ற போறது இல்லை. ஆனா காப்பாற்ற மாட்டியான்னு கேக்குறா. அவன் முகத்தை பார்க்க முடியாது. ஆனா பார்க்க மாட்டோமான்னு ஒரு நப்பாசை. ஏதாவது ஒரு வகையில கண்ணுக்கு தெரியாதா, கண்ணுக்கு தெரிந்து விட மாட்டானா என்று ஒரு நப்பாசை. வென்றி சினவரவின் வெவ்வாய் இடைப்பட்டு வன் துயரால் போய் ஆவி மாள்கிறேன். இன்றும் திருமுக நான் காண்கிறேன் தேர்வேந்தே என்றால் பொறுமுகவேல் கண்ணால் புலர்ந்து. காண்கிறோ மக்கால், அடுத்த வரைக்கும் வந்துட்டான். காண முடியல, நான் பார்க்க முடியல உங்க அப்பா அந்த திருமுகத்தை நான் பார்க்க முடியவில்லை. மற்றொடுத்த தோல் பிரிந்து, மற்றொடுத்தனா மல் தொடுத்தன்னு அர்த்தம். மல் பிளஸ் தொடுத்த அந்த அப்படி வரும் பொழுது அது புணர்ச்சி விகில மற்றொடுத்தன்னு வரும். மற்றொடுத்த தோல் பிரிந்து மாயாத வல்வினையை பெற்றெடுத்த மக்கால் பிரிந்தேகம் கொற்றவனை நீரேனும் காண்கிறோ என்றெழுதால் நீள்குழற்கு காரேனும் ஒவ்வால் கழுந்து. கழுது அப்படிங்கிற வார்த்தைக்கு அழுதுன்னு ஒரு அர்த்தம். சமயத்துல மனசு வெம்பி வெதும்பி வேற வழி இல்லாம சிரித்து கொண்டே அழுவதற்கு கழுந்துன்னு. கம்பன் கூட கழுந்தே நகுவாள் அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துவான். ராவணன் சீதையை பார்த்து கேட்டுட்டு போவான், பயமுறுத்திட்டு போவான். அதை அவன் நினைச்சு பாக்குறான். ராவணன் நினைச்சு பாக்குறா. பக்கத்துல இருக்கிற அந்த அரக்கிகளெல்லாம் நினைச்சு பார்த்து அவ அழுகுறா. ஆனா மனசுக்குள்ள சிரிச்சுட்டே அழுகுறா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அது சிரிப்புன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அது ஒரு பரிதாபமான நகைப்பு. அதுக்கு கழுந்தே நகுவாள் அப்படின்னு கம்பன். காரேனும் ஒவ்வாள் கழுந்து, நீள் குழற்கு காரேனும் ஒவ்வாள் கழுந்து, இதெல்லாம் வழக்கமா சொல்றதுதான். நீளமான குழல் மேகத்துக்கு ஒப்பக்கூடியது என்று. என்ன சொல்றா? மற்றொடுத்த தோல் பிரிந்து மாயாத வல்வினையேன். அவனை பிரிஞ்ச போது நான் செத்து போயிருக்கணும். சாகாதனாலே நான் வல்வினை கொண்டவளாக மாறிவிட்டேன். பெற்றெடுத்த மக்கால் பிரிந்தேகும் கொற்றவனை, நான் பெற்றெடுத்த மக்களே, விதர்ப்ப நாட்டுல கொண்டு போய் விட்டுட்டால 2 குழந்தைகளை, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். அந்த மக்களை நினைச்சு சொல்றா, மக்களே ஒற்றவனை நீரேனும் காண்கிறீரோ,
நீங்களாவது இந்த மன்னவனை பார்க்க மாட்டீர்களோ என்று அழுதால் நீள்குழற்கு காரேனும் ஒவ்வால் கழுந்து. அவன் பிரிஞ்ச பொழுதே நான் செத்து போயிருக்கணும். சாகாம உயிரோடு இருந்தம்பார், அது என் தப்பு. பரவாயில்ல மக்களே, என்னால் அவன் திருமுகத்தை பார்க்க முடியாது. நானும் குரல் கொடுத்து கத்தி விட்டேன், பார்க்க முடியல. பாம்பு என்னை விழுங்கி கொண்டிருக்கிறது, அப்பொழுதும் அவனை காப்பாற்ற வரவும் இல்லை. எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆகவே நான் பெற்றெடுத்த மக்களே, பிரிந்து ஏகும் கொற்றவனை, என்னை பிரிந்து போய்விட்ட கொற்றவனை மன்னவனை நீரேனும் காண்கிறீரோ, நீங்களாவது பாருங்களேன் என்றழுதால் நீள்குழற்கு காரேனும் ஒவ்வால் கழுந்து. மற்றொடுத்த தோல் பிரிந்து மாயாத வல்வினையேன் பெற்றெடுத்த மக்கால் பிரிந்தேகும் கொற்றவனை நீரேனும் காண்கிறீரோ என்றழுதால் நீள்குழற்கு காரேனும் ஒவ்வால் கழுந்து. அடையும் கடுங்கானில் ஆடரவின் வாய்ப்பட்டு உடையும் உயிர் நாயகனே, ஓஹோ விடையெனக்கு தந்தரல்வாய் என்னாத்தன் தாமரை கை கூப்பினால் செந்துவர் வாய் மென்மொழியால். செந்துவர் வாய் சிவந்த வாயை கொண்டவள், மென்மையான மொழியை கொண்டவள், தன்னுடைய தாமரை கையாலே வணங்குகிறாள், கூப்பி வணங்குகிறாள். அடையும் கடுங்கானில், அடையும்னா சேர்ந்த அர்த்தம். காணத்துக்கு தானே வளைந்தா, வந்து அடைந்த கடுங்கானத்தில், ஆடரவுன்னா பாம்பு, ஆடரவின் வாய்ப்பட்டு உடையும் உயிர், என்னுடைய உயிரா, உடையும் உயிர்னா உயிர் உடைஞ்சு போகுதுன்னு அர்த்தம் இல்லை. உடையும்னு சொன்னா தளர்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உடையும் சொன்னா மனம் குலைதல்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அழிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிளத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வெளிப்படுத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தளர்ந்து போதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இவ்வளவு அர்த்தம் அதுக்கு இருக்கு. ஆக இந்த இடத்துல உடையும் உயிர்னா உயிர் தளர்ந்து கொண்டிருக்கிறது. நாயகனே, என்னுடைய உயிர் தளர்ந்து கொண்டிருக்கு. காட்டுக்கு வந்தேன், பாம்பின் வாய் பட்டு விட்டேன், என்னுடைய உயிர் தளர்ந்து கொண்டிருக்கிறது. நாயகனே, ஓஹோ அப்படின்னா ஓஹோன்னு அர்த்தம் கிடையாது, ஐயவோ. விடை எனக்கு தந்தருள்வாய், எனக்கு விடை கொடுத்துரு, வேற வழி இல்லை. ஏனென்றால் என்னுடைய முடிவு வந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்திலே பாம்பு என்னை முழுதாக விழுங்கி விடும் என்னாத்தன் என்று எண்ணி தன் தாமரை கையை கூப்பிக்கொண்டாள். கூப்பி நலனை வணங்கினாள். நலன் இல்லா போனாலும் அவனை மனதுக்குள்ளே நினைத்து வணங்கினாள். அடையும் கடுங்கானில் ஆடரவின் வாய்ப்பட்டு உடையும் உயிர் நாயகனை, ஓகோ விடை எனக்கு தந்தருள்வாய் என்னாத்தன் தாமரை கை கூப்பினால் செந்து வருவாய் மென்மொழியாள். தமையனினுடைய கண்கள் விழித்து விழித்து அழத் தொடங்கிவிட்டது. வேல்வேந்தே எங்கே இருக்கிறாய் என்று வளையல் அடிந்த தன்னுடைய கரங்களை நீட்டி அவள் கூவினாள். அவளோடு ஒற்றை ஆடையிலே இருந்தான் அல்லவா, ஒரே ஆடைதானே, ஓர் உயிர் மாதிரி ஓராடைன்னு சொன்னான் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஓராடையை அறிந்துவிட்டு போய்விட்டான் அல்லவா நலன். அவனை பார்த்து, மன்னா, நான் தூங்குகின்ற பொழுது போய்விட்டாயே, எங்கே போய்விட்டாய் என்று அவனை காணாமல் அழுது கொண்டிருந்தாள். அவன் பக்கத்திலே இருந்த தரையை தடவி பார்த்து அவன் போய்விட்டானே என்று தேடத் தொடங்கிவிட்டாள். தேடத் தொடங்கி அவன் எங்கே போய்விட்டானோ என்று அழுது கொண்டிருந்தாள். ஒரு மயிலின் மீது வேடன் அம்பு எய்கிற மாதிரி அவள் கீழே விழுந்து விட்டாள். விழுகின்ற பொழுது அவளுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய வண்டுகள் பறந்தோடி விட்டன. அவளுடைய கடை கண்களிலே இருக்கின்ற கண்ணீர் அவள் காதிலே இருக்கக்கூடிய குழையை நனைத்து கொண்டே இருந்தன. ஒரு வானத்திலே இருக்கக்கூடிய மேகமும் மின்னலும் கீழே விழுகின்ற மாதிரி தமையேந்தியும் அவளுடைய குழலும் தரையிலே கீழே விழுந்தார்கள். தமையேந்திரன் நிலையை பார்த்து கோழி வயிற்றிலே அடித்துக் கொண்டது. இருளே போய்விடு, சூரியனே தேரேறி வா என்று அழைக்கிற மாதிரி கோழி கூவத் தொடங்கிவிட்டது. கோழி ஒரு கோழி அல்ல, கோழி குளமே கூவத் தொடங்கிவிட்டது. அப்பொழுது சூரியன் உதிக்கின்றான். சூரியன் உதிக்கின்றான், தன்னுடைய செங்கதிர்களை எல்லாம் நீட்டுகின்றான்.
செங்கதிர்களை எல்லாம் நீட்டுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தமயந்திக்கு நலன் எந்த இடத்துக்கு போயிருக்கிறான் என்று காட்டுவதற்காக அந்த கையை நீட்டிக் கொண்டிருக்கிறான் என்பது புகழேந்தியினுடைய கற்பனை. அழுகின்றாள், தமயந்தி அழுகின்றாள். என்ன பிழை செய்தேன் தேர்வேந்தே, என்ன துயரம் என்கின்ற கடலிலே தள்ளிவிட்டாயே, கரையை நான் காணாமலே இருக்கின்றேனே, ஏன் வருந்துகிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டாயா, இந்த கானகத்திலே விட்டு விட்டு என்னை போய்விட்டாயே என்று அவள் அயர்ந்து அழுது கொண்டிருந்தாள். நலனுடைய சுவட்டை பார்க்கின்றாள். அந்த சுவடுதான் அவளுக்கு உயிரும் அவளுடைய ஆசையும் போன்றது. அந்த சுவட்டை பார்த்து வேந்தனே என்று பெயர் சொல்லி அழைத்து அவளுடைய கண்கள் தாரை தாரையாக வெள்ளம் போல் நீரை வழிய விட்டு கொண்டே இருந்தன. மான்களை கேட்கின்றாள், மயில்களை கேட்கின்றாள், இந்த கானகத்திலே நீங்கள் நீண்ட நெடுநாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மான்களே, மயில்களே, என்னை பிரிந்து போன நலனை எனக்கு காட்ட மாட்டீர்களோ என்று தமயந்தி கேட்கின்றாள். அப்பொழுது அங்கு ஒரு காட்சி நடைபெறுகின்றது. அங்கு இருக்கின்ற ஒரு மலைப்பாம்பானது யானையை விழுங்கி கொண்டிருக்கின்றது. இந்த மலைப்பாம்பு இருக்கிறது, அது யானையை விழுங்குகிறது என்பதை அறியாமல் அவள் அந்த மலைப்பாம்பின் பக்கத்திலே போய் நின்று விடுகின்றாள். அப்பக்கத்திலே நின்றவளை அந்த பாம்பு விழுங்குகின்றது. ஒளிமிகுந்த சந்திரனை எப்படி ராகு விழுங்குகின்றதோ அது மாதிரி அவளுடைய இடுப்பு பகுதி வரையில் அந்த பாம்பு அவளை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பாம்பினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அந்த காட்டிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நச்சை பரப்பிக் கொண்டே இருக்கும். நான் பாம்பினுடைய வாய்ப்பட்டு செத்துக் கொண்டிருக்கின்றேன், இறப்பதற்கு முன்பாகவாவது நீ என்னை காப்பாற்ற மாட்டாயா தடந்தோளா, கல்லை போன்ற தோலை உடைய நலனே, இனி என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று அவள் அரற்றுகிறாள். பாம்பினுடைய வாய்க்குள்ளே நான் புகுந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இறந்து போய்விடப் போகிறேன், இப்போதாவது அவனுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று கேட்கிறாள். அதே மாதிரி தன்னுடைய மக்களை பார்த்து, மக்களே, நான் தான் காண முடியவில்லை, நீங்களாவது நலனை காணுங்கள், பிரிந்து போய்விட்ட உங்களுடைய தந்தையை பார்க்க வேண்டும், பார்ப்பீரோ என்று ஐயப்பட்டு கேட்கின்றார். அந்த உயிர் போய்கொண்டிருக்கிறது, பாம்பு என்னை விழுங்கிக் கொண்டே இருக்கிறது, நாயகனே எனக்கு நீ விடைத்தா என்று கடைசியாக அவள் மானசீகமாக நலனிடத்திலே கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதி முடிவடைகிறது. வணக்கம். நன்றி. மிகச்சிறப்பு, மிகச் சிறப்பான ஒரு விளக்க உரை. இந்த விளக்க உரையிலே பல செய்திகளை தெரிந்து கொண்டோம். மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இன்று அமைந்தது. முதலாக இந்த நிகழ்ச்சியை துவக்கி ஒரு தமிழ் வாழ்த்து பாடி துவக்கி வைத்த அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், இன்றைய நலவென்பா பாடலை பாடிய ஐயா ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும், பாடலை எழுதிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும், மிகச்சிறப்பான ஒரு திருக்குறள் விளக்கம் அளித்த தும்பி இலக்கிய அமைப்பினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஞானவடிவேல் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும், அத்தனை சான்றோர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.